வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தில் 100 நாள் வேலையை 125 நாளாக உயர்த்த வகை செய்யும் மசோதா காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே மக்களவையில் தாக்கல் செய்தது மத்திய அரசு. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்ற எதிர்ப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை அருகே திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராட்டம். பெயரை மாற்றுகிறோம் என்ற பெயரில் 100 நாள் வேலை திட்டத்திற்கு மூடு விழா நடத்த மத்திய அரசு திட்டம். மகாத்மா காந்தி தேசத்தின் தந்தை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி காட்டம். வறுமை ஒழிப்பு திட்டமான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை முடக்க மத்திய அரசு முயற்சி. கிராமப்புற ஏழைகளை வஞ்சிக்கும் பாஜகவிற்கும் அதனை ஆதரிக்கும் அடிமைகளுக்கும் வாக்குச்சாவடியில் மக்கள் பதில் தருவார்கள் என அமைச்சர் ஐ. பெரியசாமி அறிக்கை. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பெயர் மாற்றத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் கண்டனம். காந்தியின் மேல் உள்ள வெறுப்பில்தான் ஒன்றிய அரசு பெயரை மாற்றியுள்ளதாக குற்றச்சாட்டு. நூறு நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றுவதால் என்ன நிகழ்ந்துவிடப் போகிறது? மகாத்மா காந்தியின் பெயரை மாற்றும் திட்டத்தை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். நூறு நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றும் மத்திய அரசை கண்டித்து நாளை நாடு தழுவிய அளவில் மாபெரும் போராட்டம். பாஜக மற்றும் RSS அமைப்பை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என காங்கிரஸ் கட்சி அறிவிப்பு. நூறு நாள் திட்டம் குறித்து திமுக விமர்சிப்பது தமிழக மக்களை மடைமாற்றும் செயல் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். மக்கள் நலனை மறந்து மத்திய அரசுடன் திமுக மோதல் போக்கை கடைபிடிக்கிறது எனவும் குற்றச்சாட்டு. நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் சோனியா, ராகுல் காந்திக்கு எதிரான அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகையை ஏற்க டெல்லி நீதிமன்றம் மறுப்பு. காவல்துறை போன்ற அமைப்பின் விசாரணையின்படி அமலாக்கத்துறை வழக்கு பதியவில்லை என நீதிபதி கருத்து. எதிர்க்கட்சித் தலைவர்களை குறிவைப்பதற்காக விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்துவதை மீண்டும் அம்பலப்படுத்தியுள்ளது நீதித்துறை. மத்திய அரசு மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல். இந்தியா, ஜோர்டான் இடையே வர்த்தகம், தொழில் மற்றும் முதலீடு ஆகிய துறைகள் மேலும் வலுப்படும். ஜோர்டான் பிரதமர் மற்றும் அந்நாட்டு இளவரசர் முன்னிலையில் நடைபெற்ற உரையாடல் குறித்து பிரதமர் மோடி ட்விட்டர் பதிவு. ஜோர்டானில் பிரதமர் மோடி சென்ற காரை ஓட்டி சென்ற அந்நாட்டின் இளவரசர் அல் ஹுசைன் பின் அப்துல்லா அருங்காட்சியகத்தை பார்வையிட சென்ற வீடியோ வைரல். ஜோர்டான் பயணத்தை முடித்துக் கொண்டு எத்தியோப்பியா சென்றடைந்தார் பிரதமர் மோடி. பிரதமர் அபி அகமது அலியின் அழைப்பை ஏற்று சென்ற பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு.
தாம்பரம் மாநகராட்சியில் நிலவும் சுகாதார சீர்கேடுகளை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் தலைமையில் அதிமுகவினர் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாநகராட்சிக்கு எதிராக முழக்கம். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அதிமுக சார்பில் 2வது நாளாக விருப்பமனு விநியோகம் விறுவிறுப்பு. இன்றும் ஆர்வத்துடன் விருப்பமனு வாங்கி சென்ற நிர்வாகிகள். திருத்தணி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியின் கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்து 7ஆம் வகுப்பு மாணவன் மோஹித் மரணம். மாணவனின் உடலோடு உறவினர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தை. திருப்பூர் இடுவாய் கிராமத்தில் மாநகராட்சி குப்பைகளை கொட்டுவதற்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு. குப்பை லாரிகளை சிறைப்பிடித்து மாடுகளுடன் போராட்டம் நடத்திய மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரம். மேடை மற்றும் சந்திப்பு நடைபெறும் இடத்தை செங்கோட்டையன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆய்வு. ஈரோட்டில் நாளை மறுநாள் நடக்கும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தவிக தொண்டர்கள் பொதுமக்களும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். போக்குவரத்திற்கு இடையூறு செய்யக்கூடாது எனவும் தொண்டர்களுக்கு விஜய் அறிவுறுத்தல். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற உத்தரவிடப்பட்ட தூண் தர்கா இடத்தில்தான் உள்ளது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வக்பு வாரியம் வாதம். மலை உச்சியில் உள்ள தர்கா பல ஆண்டுகளாக சிக்கந்தர் தர்கா என்றே அழைக்கப்படுவதாகவும் தகவல். சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவித்த பிறகு திமுகவுடன் தொகுதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என வைகோ பேட்டி. மது ஒழிப்பு சமத்துவ நடைபயணத்தில் திருமா கமல் பங்கேற்பர் எனவும் தகவல். அது உரிய நேரம் வரும்போது தேர்தல் அறிவிப்பெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தான் பேச்சுவார்த்தை நடக்கும். இப்பயே முன்கூட்டியே அவங்க யூகங்களை சொல்லிட்டு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்னு மற்ற கட்சிகள் சொல்லிட்டு இருக்கலாம். அது குறிப்பாக அந்த தேர்தல் அறிவிப்பு வர இருக்கிற நேரத்தில் தான் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார்கள். அப்பொழுது பேச்சுவார்த்தை நடைபெறும். அந்த பேச்சுவார்த்தையிலே கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும். திராவிட முன்னேற்றக் கழகம் பெரும்பான்மையான இடங்களிலே போட்டியிட்டு வெற்றி பெறும்.